அடிச்சாம் பாரு சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் அடிச்சிருக்காப்ல சிக்ஸ். ஏற்கனவே முன்னாடி ஒரு போன் அடிச்சாப்ல, 4 பவுண்டரி அடிச்சாப்ல. பவுண்டரி அடிச்ச உடனே ஆப்போசிட்ல இருந்த ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு சிக்ஸர் அடிச்சாரு. அது என்ன சிக்ஸர்னா 5000 ரூபாய் எல்லாத்துக்கும் போட்டு விட்டாப்ல. ஏன்னா முதல்ல அடிச்சது வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்த சிக்ஸ் வந்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2000 வழங்கப்படும், நான் வெற்றி பெற்றால் அப்படின்னு அவர் ஒரு சிக்ஸ் அடிக்க அத பவுண்டரியா மாத்தணும் அப்படின்ட்டு எங்க ஐயா மு.க. ஸ்டாலின் எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் அமௌண்ட் அப்படின்ட்டு ஒரு 5000 ரூபாய் போட்டு நானும் அடிக்கும்பாடா சிக்ஸ் அப்படின்ட்டு அடிச்சாப்ல. எல்லாத்துக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுத்தாப்ல. யாருக்குன்னா யாருக்கெல்லாம் மகளிர் உரிமதிக கிடைச்சாங்களோ அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி, யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் செம்ம காண்டு. எப்படியாட்டு இவனை தோக்கடிக்க விடாம இருக்க மாட்டோம்னா, எப்படியும் தோக்கடிச்சிடணும். கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். எங்களுக்கு கொடுக்காம நீ சீனை போட்டு வேற ஆட்கள் தான் கொடுப்பியோ அப்படியா அப்படின்ட்டு தோக்கடிக்கணுங்கிற ஒரு குரூப்பும், இன்ப அதிர்ச்சியான ஒரு குரூப்பும், அதுல ஒரு லாஜிக் இருக்கு. சரி, அந்த மகளிர் உரிமை தொகை தான் எல்லாருக்கும் கொடுத்தீங்க, சரி அதுலதான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தீங்க. சரி, இந்த கோடை சிறப்பு வந்து தான் அதுலதான் பெரிய பிரச்சனை. அதுலதான் மக்கள் நிறைய பேர் கொந்தளிப்பு. ஏன்னா கோடை வந்து வருஷத்துல இப்பதான் வருதா, இதுக்குமே கோடையே வந்தது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டது இல்லாம, ஏன் அந்த மகளிர் குடும்பத்திலுங்க வாங்க மட்டும்தான் கோடையால பாதிக்கிறாங்களா? வாங்காத நாங்க யாரும், தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் யாரும் கோடையில அதுல பாதிக்கப்படலையா அப்படின்ட்டு நான் கேட்கலப்பா, பப்ளிக்கு அப்படி கேட்டு எங்க அண்ணனுக்கு அதுல வந்து பேக் ஃபயரும் ஆயிருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட சுழற் பந்தில் சிக்ஸர் அடிக்க போய் ஒரு சிக்ஸும் ஆயிருக்கு, ஒரு விக்கெட் அப்ளையும் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, அது ஒரு கட்ட முதலாம் கட்ட சிக்ஸர். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3ஆம் கட்ட சிக்ஸர் அடிச்சிருக்கால். ஆடினா ஆடி, உங்க வீட்டு அடியில எங்க வீட்டுல ஒரே போடு. எப்பா அடுத்து நான் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எல்லா குடும்பதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பேன். இந்த திமுக மாதிரி ஏமாத்துகள்லாம் என்கிட்ட இருக்காது. தகுதி வாழ்ந்த தகுதி இல்லாதங்கிற அந்த சீன்லாம் போட மாட்டப்பா. நான் செவிச்சிட்டோம்னா இந்த திமுக ஆட்சியில நடந்த அத்தியாவசிய பொருட்களின் உயர்வு, குடிநீர் உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார உயர்வு, அதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பணத்தை இழந்திருக்காங்க. அதனை கருணையா ஏற்று அந்த மக்களுக்கு கருண தொகையாக இந்த தீய சக்தி திமுகவை காப்பாற்ற காரண தொகையாக ரூபாய் 10,000 அனைத்து குடும்பத்தாரர்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காப்புல. இது என்னப்பா டபுள் சிக்ஸரா இருக்கு அப்படின்ட்டு எதிர்கட்சி டீம், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களின் டீமு பயங்கர டென்ஷன்ல இருக்கான். என்னடா நம்ம அவர் ஒரு சிக்ஸர் போட்டா, நம்ம ஒரு சிக்ஸர் போட்டா, நம்ம ஒரு சிக்ஸர் போட்டா, அவர் ஒரு சிக்ஸர் போடியாரு அப்படின்ட்டு குழப்பத்துல இருக்கான். யாருப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி போட்டதா அப்படின்ட்டு கன்ஃபியூஷன்லாம் இருக்கிறதாக ஒரு கேள்வி. அடுத்து 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காப்ல எடப்பாடியார் அவர்களும் டீம். அப்ப வேலை வாய்ப்புல யாரெல்லாம் பதிவு செஞ்சு வச்சிருக்கீங்களோ, இப்படி டிகிரி முடிச்சிருந்தேன் பதிவு செஞ்சு வச்சிருக்கேன், வேலைக்காக காத்திருக்கா அப்படின்னா உங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் இருந்தா வாட்ச்கோ அப்படின்ட்டு எங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காப்ல. எப்ப நான் ஆட்சிக்கு வந்துட்டுன்னு வச்சுக்காங்களேன், யாரெல்லாம் வேலை வாய்ப்புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வெயிட்டிங்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் 2000 ரூபாய் வச்சுக்காங்க அப்படின்னு கொடுக்காப்லையா. அதோட மட்டும் இல்லாம 12ஆவது படிச்சு யாரெல்லாம் வேலை வாய்ப்புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்களோ உங்களுக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் தந்துருவோம்ப்பா அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காப்ல. அதோட மட்டும் இல்லாம கடற்கரை ஓட்டுகளை கவலும் விதமாக மீன்பிடி அந்த உதவித்தொகை இருக்குல்ல, அதாவது மீன்பிடி தடை காலத்துல உதவித்தொகை வந்து அரசாங்கம் கொடுக்கறது வழக்கம். அது வந்து தற்போது இப்போ 8000 ரூபாய் இருந்துட்டு இருக்கு. அத 12,000 ரூபாயா தந்துடுறப்பா அப்படின்ட்டு
அங்க ஒரு சிக்ஸர் வச்சிருக்காப்ல, அடிச்சு சிக்ஸர். நம்ம கடற்கரை ஓர மக்களை அப்படி கவர்ற மாதிரி அங்க ஒரு ஸ்கீமையும் கொடுத்திருக்காப்ல. அதுக்கப்புறம் கொங்கு வெல்ட் முக்கியமான ஒரு தொழிலான நெசவாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், கைத்தறில நெசவு பண்ற அந்த சின்ன சின்ன தொழிற்சாலைகளுக்கு இப்போ 300 யூனிட் ஃப்ரீயா இருக்கு கவர்மெண்ட். அதை நான் வந்தா 450 யூனிட்பா. ஆடா வாச்சிங்கப்பா, இன்னைய மட்டும் ஜெயிக்கிறீங்க, உங்களுக்கு 450 யூனிட் ஃப்ரீ அப்படின்ட்டு அங்க ஒரு செக்ஸர் அடிச்சிருக்காப்ல. அதோடு மட்டும் இல்லாம விசைத்தறி, அது கொஞ்சம் கைத்தறியோடும் கொஞ்சம் அட்வான்ஸ், ஒரு சின்ன ஃபேக்டரி மாதிரி இயங்கும். அந்த விசைத்தறி கரண்ட் நிறைய தேவைப்படும். அதுல 100 யூனிட் வரைக்கும் இப்போது தமிழக அரசு வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கு. எப்ப நான் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா 1400 யூனிட், ஏற்கனவே 1000 யூனிட் ஃப்ரீயா இருந்ததா, இப்போ 1400 யூனிட் ஃப்ரீயா ஆக்கிடுறா அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு சிக்ஸரை அடிச்சிருக்காப்ல. அப்புறம் நான் அந்த மு.க. ஸ்டாலின் இந்த விடியல் தூய சக்தி மேலாம் கிடையாது, லாஸ்ட் எலெக்ஷன் வர்ற அந்த தை பொங்கல் எலெக்ஷன் வர்ற அந்த பொங்கலுக்கு மட்டும் பணத்தை கொடுக்கு. எப்பா நான் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எல்லா வருஷமும், எந்த வருஷமும் மிஸ் ஆகாம எல்லா வருஷமும் 1000 ரூபாய் கொடுத்துருனப்பா அப்படின்ட்டு அங்க ஒரு சிக்ஸரை அடிச்சிருக்காப்ல. அப்புறம் நகரப்பகுதியில் அந்த சிட்டிக்குள்ள இந்த ரோட்டோரமா கடை போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க யாராட்டு கடன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, குறிப்பாக கூட்டுறவு சங்கத்துல கடன் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா உங்க லோன் எல்லாம் தள்ளுபடி அப்படின்ட்டு பயங்கரமான பங்கமான ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காப்ல. இது 3ஆம் கட்ட ஒரு வாக்குறுதிகள், எல்லாமே அசத்துற மாதிரி தான் இருக்கு. என் பார்வைக்கு இந்த வாக்குறுதிகள் பார்த்தா எதிர்கட்சியான தூய சக்தி, ஆளுங்கட்சியான தூய சக்தி எல்லாம் கொஞ்சம் டப்பா தகரப்பதான் ஆடுன்னு நினைக்க. அப்படி ஒரு சிக்ஸர் மலையா அடிச்சிருக்காப்ல எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே 2ஆம் கட்டத்தை பார்த்துட்டோம். அதே மாதிரி இதுக்கு முன்ன ஒரு 2ஆம் கட்டமான ஒரு வாக்குறுதியில கொடுத்துருந்தாப்புல. அதுவும் என்ன இதுன்னு பார்த்துருவோம். அதுவும் சிக்ஸரா போர் அடிச்சிருந்தாரா அப்படின்னு பார்த்துருப்போம். முதியோருக்கு ஓய்வு திட்டம்ப்பா, முதியோருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், நான் வந்துட்டோம்னா 2000 ரூபாய் கொடுத்துருவோம்ப்பா. வங்கிகள்ல வந்து கல்வி கடன், அதாவது வங்கிகள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாராட்டு கல்வி கடன் வாங்கியிருந்தாலும் அதையும் அதிமுக ஆட்சி வந்தா, என்னுடைய தலைமையில வந்தா தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிருக்காப்ல. குடும்ப அட்டைதாரர்களுக்கு இதுதான் முக்கியமானது. குடும்ப அட்டைதாரர்கள் யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ, இந்த விடியல் ஆட்சியில, இந்த தீய சக்தி ஆட்சியில நீங்க பிரச்சனைல இருந்துருங்க, அதனால வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறான் அப்படின்னு 2ஆம் கட்டத்திலயும் ஐயா தேரச்சாப்ல. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நடந்திருக்குன்னா அதுல அதுக்கு சப்போஸ் உயிரிழப்பு ஏற்பட்டா 10 லட்சமும் காயத்துக்கு 2 லட்சமும் கொடுத்துடுறோம்பா அப்படின்ட்டு அங்க ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்காப்புல. சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மொத்தத்துல கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அவங்க அந்த மகளிர் சுய உதவிகள் குழுவுல வாங்கியிருந்த கடன்களை தள்ளுபடி பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் யாராவது கூட்டுறவு சங்கத்துல கடன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா நம்ம ஆட்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஆட்சி வந்துட்டுனா உங்களுக்கு கடன் தள்ளுபடியப்பா அப்படின்ட்டு 2ஆம் கட்ட ஒரு அற்புதமான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துருக்கப்ப. இதோட டாப் வந்து ஃபர்ஸ்ட் கட்டம் தான். ஏன்னா இந்த இவர் கொடுத்த இந்த ஒரு வாக்குறுதி தான் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை கிளிக்க வச்சு 5000 அப்படி அக்கௌண்ட்ல அப்படி பறக்க விட்டாரு. அந்த வாக்குறுதி தான் இப்ப நம்ம சொல்ல போற வாக்கு. எப்பா நீங்க வந்து என்ன பண்ணீங்க, முதல்ல அனைத்து குடும்பத்தாரர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாசம் கழிச்சு தகுதி வாய்ந்த அப்படின்ட்டு ஒரு பாதி பேருக்கு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு எடுத்து கொஞ்சம் பேருக்கு கொடுத்தீங்க. நம்மகிட்ட எல்லாம் அந்த பொய்யெல்லாம் இருக்காது, தகுதி வாழ்ந்த அதெல்லாம் கிடையாது. அனைத்து குடும்பத்தாரர்களுக்கும் நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்க, நான் 2000 ரூபாய் தாரேன் அப்படின்ட்டு நம்ம ஐயா முதலமைச்சர் அவர்களின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் சிக்ஸரை போட்டாப்புல. அந்த சிக்ஸர் தான் எல்லாத்துக்கும் 5000 அடிபாலா வந்து விழுந்துச்சு. அப்புறம் எப்பா நீங்க டவுன் பஸ்ல மட்டும்தான் பெண்களுக்கு மட்டும்தான் நீங்க விரும்பீங்க, நமக்குலாம் அந்த பாகுபாடு கிடையாதுப்பா, ஆண் பெண் இருவருக்கும் ஃப்ரீதான்ப்பா, 2 பேரும் ஃப்ரீயா போயிருங்க, ஃபேமிலி கூட 2 பேரும் சந்தோஷமா எங்க வேணாலும் ஃப்ரீயா போயிட்டு நகர பேருந்துக்குள்ள போயிட்டு வந்திருக்குப்பா அப்படின்ட்டு நம்ம ஆட்சிக்கு வந்தா 2 பேரும் ஃப்ரீயா போயிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு
ஒரு வாக்குறுதிய கொடுத்திருக்காப்புல. அதுக்கப்புறம் அம்மா காங்கிரீட் வீடு. எப்போ உங்களுக்கு இடம் இருந்து வீடு இல்லைன்னா காங்கிரீட் வீடு கட்டி தருவோம். இடம் இல்லாம வீடும் இல்லாம இருந்தீங்கனாலும் ஓலை வீட்டை வச்சு தான் உங்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி தருவோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம பட்டியலின பட்டியலத்துல உள்ள மக்களுக்கு தனி குடித்தனம் பண்றதுக்கு வீடு இல்லைன்னா அவங்கள வீடு காங்கிரீட் வீடு அம்மா காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்து அப்படியே அவங்களையும் தனி குடித்தனத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோமா அப்படின்ட்டு அடுத்த கட்ட வாக்குறுதியை கொடுத்துருக்காப்புல. ரொம்ப பிரபலமான ஒரு வாக்குறுதி அடுத்த வர்றதுதான். ஏன்னா அதை எப்படி வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் ரீச் பண்ண வச்சுட்டாங்க. அதை 100 நாள் வேலைக்கு எடுத்துட்டோம். எங்கெல்லாம் 100 நாட்கள்ல வேலை பார்த்தாங்களோ இந்த அம்மா மக்கள் போய் அதிமுககாரங்க நோட்டீஸ்ல அடிச்சு ஏமா உங்களுக்கு இந்த 100 நாள் வேலை வந்து 150 நாள் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக தரப்படும் அப்படின்ட்டு இது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி தான். எல்லாத்துக்கும் உதவுற ஒரு வாக்குறுதி தான் அப்படின்ட்டு இந்த வாக்குறுதியும் கொடுத்து பட்டைய கிளப்பிட்டாப்புல. அதுக்கப்புறம் அம்மா ஸ்கூட்டர். இப்போ நீங்க ஸ்கூட்டர் வாங்கணுமா, லேடிஸ் யாரும் ஸ்கூட்டர் வாங்கினா சொல்லுங்க, 25,000 ரூபா கவர்மெண்ட் கொடுத்துரும் மானியம், மிச்ச காசை மட்டும் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்ட்டு ஒரு 25 லட்சம் ஸ்கூட்டர் பெண்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பட்டை கிளப்பியிருக்காப்புல. பயங்கரமா இருக்குப்பா ஒவ்வொரு வாக்குறுதிகளும். இப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தாருன்னா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஜெயிப்பார்கள்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பார்ப்போம். இவர் ஒரு சிக்ஸர் போட்டிருக்காப்புல. அடுத்து இதுக்கு எகென்ஸ்டா திமுக தலைவர் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன ஒரு சிக்ஸரை போடுவாருன்னு பார்ப்போம். ஆட்டோ சூடு பிடிக்குது. தேர்தல் திருவிழா பயங்கரமா இருக்கு. ஆனா எல்லாமே வரவேற்கத்தக்கதான். ஏன்னா ஒரு எதிர்கட்சியா இருந்து நாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு தொம்பு கொடுக்கறது அந்த கட்சிக்காரங்களும் ரத்தங்களுக்கும் பப்ளிக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. கண்டிப்பா கொடுக்குற வாக்குறுதிகள் தான் வெற்றி வகையை சூட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருளா இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்றங்களும். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். உங்கள் மணிகண்டன்.